ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் வெக்கப் செஷன். எடிட்டோரியல் வேர்ட் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதோடைய கண்டினியூஷனாக எனக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா 19th ஜூனோட இம்பார்ட்டண்ட்டான எடிட்டோரியல் வேர்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லேபைல். ஸோ லேபைல் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் லயபிள் டு சேஞ்ச் அண்ட் ஈஸிலி அல்டர்ட். ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு சினோனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்ஸ்டேபிள், ஓகேவா, அன்ஸ்டேபிள், சேஞ்சிங், வேரியிங், ஓகேவா, இது எல்லாமே என்ன அப்படின்னா எனக்கு லேபிளோட சினோனிம். அப்போ இதுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன வரும்? ஸ்டேபிள், ஃபிக்ஸ்டு, இன்ஃப்ளெக்சிபிள், அன்அல்ட்ரபிள், ஓகேவா. சேஞ்ச் பண்ண முடியாததெல்லாம் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா லேபிளோட ஆண்டனிமா சொல்லிக்கலாம். ஸோ செகண்ட் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா ரேடில்டு. இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் தான். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருக்காங்க, இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப கோவமாக இருக்கிறாங்கன்னா அந்த ஃபீலிங்ஸை மூஞ்சில் காமிச்சிடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேடில்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு சினோனிம் என்ன அப்படின்னா கன்ஃபியூஸ்ட், டேஸ்ட், இல்லை அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா பீவைல்டட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆண்டனிம் எனக்கு என்ன வரும்? எஸ் கான்ஷியஸ், கிளியர் ஹெட்டட், இது எல்லாமே. ரேடில்டு அப்படின்னா குழம்பி போய், ஓகேவா, குழம்பி போய் இருக்கிறதா ரேடில்டு. தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்ன அப்படின்னா கேட்சட். இது வந்து என்னதுன்னா நவுன் எனக்கு. இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்டஸ், ப்ரெஸ்டீஜ் அதெல்லாம் சொல்கிறது தான் என்ன அப்படின்னா கேட்சட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ சினோனிம் என்ன அப்படின்னா பீயிங் ரெஸ்பெக்டட், இல்லை அப்படின்னா அட்மயர்டு, ஓகேவா, ப்ரெஸ்டீஜ், ஸ்டேட்டஸ், மதிக்கத்தக்க, அதுதான் என்ன அப்படின்னா கேட்சட். அப்போ இதுக்கு ஆண்டனிம் என்ன வரும்? ஷேம், ஓடியம், பெட்டினஸ், இது எல்லாமே எனக்கு ஆண்டனிமாக வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெட்ஃபாஸ்ட். ஸ்டெட்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தவங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறது. ஸோ லாயல், ஃபெய்த்ஃபுல், ஓகேவா, டிவோட், இது எல்லாமே என்ன அப்படின்னா எனக்கு ஸ்டெட்ஃபாஸ்டோட சினோனிம். சரிங்களா? அப்போ லாயல் அப்படின்னா ஆப்வியஸ்லி அதுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன வரும்? எனக்கு ஃபெய்த்லெஸ், ட்ரெச்சரஸ், ஃபால்ஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா எனக்கு ஆண்டனிம்ஸாக வரும். அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா டெனிகிரேட். இது வந்து எனக்கு ஒரு வெர்பு. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஓகேவா, நெகட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஸோ கிரிட்டிசைஸ் அப்படிங்கிறப்ப வேறு என்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா டெனவுன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்பாரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிஸ்பாரேஜ் இது எல்லாமே என்னென்னா கிரிட்டிசிசம் தான். டெனிகிரேட் அப்படின்னா கிரிட்டிசைஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூட். இது நம்ம யூஸ்வலாகவே பார்க்குற ஒரு வேர்டு தான். ஸோ மூட் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கேள்விக்குரிய, இல்லை அப்படின்னா பிரச்சனைக்குரிய, ஓகேவா, கொஸ்டினபிள், டிபேட்டபிள், ஓகேவா, பிரச்சனைக்குரிய, டிபேட்டபிள், வாக்குவாதத்திற்குரிய, டிஸ்பியூட்டபிள், இதெல்லாமே என்ன அப்படின்னா மூட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்னிவல். ஸ்னிவல் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெர்பு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப அழுகிறது, ஓகேவா, ரொம்ப கோவப்படுத்துகிற விதமாக அழுகிறது. ஸோ க்ரை, வீப், க்ரோன், இதெல்லாமே சொல்லலாம், ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா பேராக்சிசம். இது வந்து நவுன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பயங்கரமாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோவமாக இருக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு அந்த கோவத்தை வந்து வெளிப்படுத்திடுறது, ஓகேவா, அவுட் பர்ஸ்ட் ஆயிடுறது. அகோனி, நம்மளோட சோகம் இருக்குது அப்படின்னா அந்த சோகத்தை கத்தி அழுதுடுறது. ஸோ இருக்கிறத வெளியில் வந்து ரொம்ப பயங்கரமாக வெளிக்காமிச்சிடுறது. அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேராக்சிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா டிரான்ஸ்பயர்டு. ஸோ டிரான்ஸ்பயர்டு அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நடக்கக்கூடியது. ஸோ ஓகேவா. ஸோ ஹேப்பன், அக்கர், டேக் பிளேஸ், இதெல்லாமே நம்ம சொல்லலாம், ஓகேவா, டிரான்ஸ்பயர்டு.
அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா அர்சினல். அர்சினல் அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அர்சினல் அப்படின்னா இப்போ ஆர்மி பீப்புள் எல்லாம் அவங்களோட வெப்பன்ஸை எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பிளேஸுக்கு நேம் தான் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டோர் பிளேஸ்க்கு நேம் தான் என்ன அப்படின்னா அர்சினல். ஓகேவா? ஸோ என்ன சொல்லிக்கலாம், ஆர்மோனி அப்படின்னு சொல்லலாம், வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா, டிப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ in this video we have learned 10 important editorial words from 19th June of Hindu newspaper. Let's have a quick revision. லேபல் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அப்ஜெக்டிவ் விச் மீன்ஸ் ஈஸியாக மாற்றக்கூடியது. ரேடல்டு அப்படின்னா இது ரொம்ப குழம்பி போனது, மூஞ்சிலே அது தெரியும் அவன் குழம்பி போயிருக்கிறான்றது. கேட்சட் அப்படின்னா இது ஸ்டேட்டஸ், ப்ரெஸ்டீஜ் இதெல்லாமே. ஸ்டெட் ஃபாஸ்ட் அப்படிங்கிறப்போ உண்மையாக இருக்கக்கூடியது. டெனிக்ரேட் அப்படின்னா இது நெகட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஸோ கிரிட்டிசைஸ்னு வந்தாலே வி கேன் ஆல்சோ யூஸ் டினவுன்ஸ், டிஸ்பேரேஜ் வேர்ட்ஸ்லாம். மூட் அப்படிங்கிறப்போ இட்ஸ் டிஸ்பியூட்டபிள், கொஸ்டினபிள், டிபேட்டபிள். ஸ்னிவல் அப்படின்னா அது அழுகிறது. ஓகேவா? பேராக்சம் அப்படின்னா அவுட்பர்ஸ்ட் பண்ணுறது. டிரான்ஸ்பயர் அப்படின்னா நடக்கக்கூடியது. அர்சினல் அப்படின்னா அந்த மிலிட்ரி வெப்பன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பிளேஸ்க்கு நேம் தான் என்ன அப்படின்னா அர்சினல். ஓகேவா? Hope this session is useful and thank you for watching.